எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய ரேங்க் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. கவுன்சிலிங் டேட்டுமே கொடுத்துட்டாங்க. அதாவது மே 7ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. மே 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ரொம்ப முக்கியமாக நிறைய மாணவர்களுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் கிடைக்கும் என்னுடைய ரேங்க்குக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க்ல வர்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பக்கம் எஸ்ஆர்எம் ரிசல்ட்டு வருது, அந்த பக்கம் முன்னாடியே நம்ம VIT ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ மாணவர்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா நமக்கு ரேங்க் வந்துருச்சு. எஸ்ஆர்எம்ல காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்ல சீட்டு கிடைக்குமா, ராமாபுரத்தில் கிடைக்குமா, திருச்சியில் கிடைக்குமா, வடபழனியில் கிடைக்குமா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய NCR கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குமா, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எப்படியாவது வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதான் ஆசை. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கே காட்டாங்குளத்தூர் தானே மெயின் கேம்பஸு. இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய ரேங்க்குக்கு இந்த சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்டான டேட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி மதியானம் 3 மணிலேருந்து மே 9ஆம் தேதி 11 மணி வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கான வேண்டிய கோர்ஸ், எனக்கு காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் வேணும், CSE வேணும், எனக்கு ராமாபுரம் கேம்பஸில் வேணும், திருச்சியில் வேணும், வடபழனியில் வேணும், நீங்கள் சாய்ஸில் வந்து கொடுக்க போறீங்க. அதில் ஒரு சில சாய்ஸஸ் நீங்கள் வைக்கும் போது நீங்கள் ஒழுங்காக வந்து உங்களுக்கான நீங்கள் எந்த லெவலுக்கு ரேங்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் சில கோர்ஸஸே நீங்கள் சாய்ஸில் வைக்க முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கோர்சஸ் வந்து சாய்ஸில் வைக்க முடியாது. அது உங்களுடைய ரேங்கை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் சொல்ல போகணுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் எப்போ வந்து உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மே 14ஆம் தேதியிலேருந்து மே 21ஆம் தேதி வரைக்கும், மே 14ஆம் தேதி மதியானம் 1 மணிலேருந்து மே 21ஆம் தேதி 11 மணி, நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ஃபீஸ் ஒரு 10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஆஃப்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். யார் யாரெல்லாம் பேமெண்ட் ஃபஸ்ட்டே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் ரேங்க் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்லாம் கிடையாது. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் ஃபீஸை யார் பே பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே 31ஆம் தேதி, அதாவது 11 மணி நைட்டு வந்து 11 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பே பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் நம்மகிட்ட இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 50,000 ரேங்க்கு, ஒரு 15,000 20,000 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் கிடைக்கலாம். காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் ரொம்ப போட்டியான ஒரு கேம்பஸ். ராமாபுரமும் சில பேர் ஜாயின் பண்ணணும்னு இருப்பாங்க, திருச்சி ஜாயின் பண்ணணும்னு இருப்பாங்க, அப்புறம் வந்து வடபழனியில் ஜாயின் பண்ணணும்னு இருப்பாங்க. அப்புறம் இதிலலாம் நீங்கள் சாய்ஸில் வைக்கையில் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம சேனல்லையுமே ரெகுலராக உங்களுக்கு எல்லாமே வரும். இப்போ என்ன மேட்டர்னா, சார் எங்களுக்கு ரேங்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களுக்கு அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூருக்குள்ளே போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நீங்கள் அதுக்குண்டான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதா சார்? நீங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேங்க் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொன்னீங்களே. இப்போ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்குங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸுக்கும் மாறி மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் உள்ள ஸ்காலர்ஷிப்பை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், வடபழனி கேம்பஸ், அப்புறம் NCR காசியாபாத் அங்கே இருக்கக்கூடிய கேம்பஸுக்கு ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. அதாவது 1ஆவது ரேங்க்லேருந்து 27ஆவது ரேங்க் வரைக்கும் வர்றவங்களுக்கு தான் எல்லாமே ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. மற்றவங்க எல்லாருக்குமே 100% ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸுக்குள்ளே போகிறதுக்கு போன வருஷம் வந்து 351 ரேங்க் வரைக்கும் தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமாபுரம் கேம்பஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ராமாபுரத்தில் உங்களுக்கு வந்து அங்கேயுமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அதாவது ஒரு 10,000 ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே திருச்சி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய என்சிஆர் அந்த சோனாபேட் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேம்பஸில் ஒரு 5,000 ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொடுத்தது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகும். நீங்கள் எந்த கேம்பஸ் கொடுக்குறீங்களோ அந்த கேம்பஸில் சீட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லா இயருக்குமே இது கண்டினியூ ஆகும்னா 4th இயர் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு சீட் அலாட் ஆனால் அது கண்டினியூ ஆகும். அடுத்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கும். என்ன டவுட்னா, ஃபீஸ் எவ்வளோ சார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்பீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், இதில் எஸ்ஆர்எம் இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் புல்லிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணி வேக வேகமாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், பிஐடி போகலாமா, எஸ்ஆர்எம் போகலாமா, இல்லை நம்ம ஜேஇ மார்க்கை வச்சுக்கிட்டு நம்ம ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா, இந்த மாதிரி பல குழப்பத்தில் இருப்பாங்க. எல்லா பக்கமும் அட்டன் பண்ணுறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் உங்களுக்கு வழி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால மாணவர்கள் பிஐடி கவுன்சிலிங்கில் அங்கே அப்ளை பண்ணுறவங்க அங்கேயும் போகலாம்னு இருப்பாங்க, இங்கேயும் போகலாம்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா குளறுபாடுகள்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நல்ல ரேங்க் இருக்குது, எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற ஹெல்ப் தேவைப்படுது, நான் பெஸ்ட்டாக பண்ணி இந்த காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் தான் போகணும் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபர்தராக அவங்க 2025க்கு எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரேங்க் வந்தது, உங்களுடைய ரேங்க் என்னங்கிறத கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பாய் டிடிஜிஸ்.